குருப்யோ நமக. விருச்சக லக்னத்துக்கான சுபயோக கிரக சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிறதுலயே ரொம்ப டஃப்பான லக்னம் பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னம். இவங்களுக்கு இவங்களே தான் எல்லாமே பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. ஆனா ஒரு கிரக சேர்க்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9-10 கூடிய சந்திரனும் சூரியனும் தான் ஓரளவு நல்ல பலனை கொடுப்பாங்க இந்த லக்னத்துக்கு அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. ஏன்னா எல்லா கிரகங்களும் இவங்களுக்கு எதிர்மறையா தான் செயல்படுது அப்படிங்கிறது சொல்லலாம். அதுக்கு அடுத்த நிலைப்பாடுன்னு பார்த்தா குரு பிளஸ் செவ்வாய் ஓரளவு நல்ல பலனை கொடுக்கும். குரு 2க்கும் 5க்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஆதிபத்தியத்துல இருக்கிறதுனால குரு செவ்வாயுடனே சேரும்போது ஒரு நல்ல கிரக சேர்க்கையா செயல்படும். ஏன்னா இதுல செவ்வாய் அப்படிங்கிறது 6ஆம் அதிபதியாகவும் வருவார் இவங்க இந்த லக்னத்துக்கு. அதுலயும் ஒரு 50% தான் நம்ம ஒரு பலனை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா சனி நன்மை 4ஆம் அதிபதியா இருந்தாலும் அவர் நல்லதை செய்யறதுல ஒரு இருக்கிற சாரத்தை பொறுத்து தான் இக்கட்டான சூழ்நிலையில தான் நன்மையை செய்வார். அடுத்தது பாத்தீங்கன்னா புதன் 8ஆம் பாவாதிபதி ஆகிறாரு. 11ஆம் அதிபதியா இருந்தாலும் இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும்தான் 11ஆம் இடத்தான லாபஸ்தானத்தை லாபஸ்தான ஆதிபத்தியத்தை செய்யறார் அப்படிங்கறது சொல்லலாம். சுக்கிரன் 7க்கும் 12க்கும் உரியவர் விரையாதிபதியாகவும் வர்றதுனால இவரும் விரையாதிபதியத்துக்கான வேலையும் செய்வார். அப்படிங்கிறதுனால இவங்கெல்லாம் கிரக சேர்க்கையில முழு பலன்களை இவர்கள் கொடுக்கறது இல்லை அப்படிங்கறதான் ஒரு உண்மையான நிலைப்பாடு. வாழ்க வளமுடன்.